யாரோ ஒருத்தர் சமூக வலைத்தளத்தில் பார்த்தேன், கத்தியில் கிழிச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நான் அதுக்கு கேட்டேன், நான் கத்தியில் கிழிச்சிருந்தா அவங்க எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க? அப்போ அந்த சமூக வலைத்தில் வரக்கூடிய செய்தி, ஒருவர் ஒரு 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 பாதிப்பு, ஒரு இரத்த காயம் ஏற்படுகிறது, ஒரு கத்தியில் கிழிச்சிட்றாங்கன்னு சொன்னால், ஏதாவது ஒரு மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையோ தனியார் மருத்துவமனையோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சிகிச்சைக்கு போயிருக்கணும்ல, போயிருக்கணுமா இல்லைங்களா? கைதான மாவட்ட செயலரோட மனைவியே சொல்றாங்க, ஸ்ப்ரே அடிச்சாங்க அப்படின்லாம் அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது 2 நாள் கழித்து அந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ வருது? ஏன் அன்னைக்கு பாதிக்கப்பட்ட அன்னைக்கு அதே மாவட்டத்துடைய மனைவி அந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கலாம், பாதிக்கப்பட்டவங்களை பார்த்துருக்கலாம். 2 நாள் கழித்து தன்னுடைய கணவர் கைது செய்யப்படுகிறார் என்று தெரிந்தவுடன் அதற்கான கருத்துக்களை முன்னெடுக்கிறவங்க 2 நாட்கள் 3 நாட்கள் எங்கே போனாங்க? நான் இன்னும் கூட கேட்குறேன், நான் சரி அப்படி சொல்லக்கூடிய அவருடைய மனைவி அதற்கான ஆவணங்களை நேரடியாக விசாரணை கமிஷனில் போய் சொல்லலாம். எந்த இடங்கள்ல நீங்கள் எல்லோரும் லைவ் போட்டிங்கல்ல, அப்படி யாராவது ஸ்ப்ரே அடிச்சிருந்தா அந்த லைவில் யாரோ ஒருத்தரோட லைவில் வரும்ல, உங்களுடைய லைவில் ஏதோ ஒரு சேனல் லைவ், ஏதோ ஒரு யூடியூப் லைவில் ஏதோ ஒரு இடங்கள்ல இருக்கும்ல.